வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. சாய்ரா ஆன்மீகம் நண்பர்கள் அனைவருக்கும் கோடான கோடி வணக்கம். வாழ்க வளமுடன். எப்படிப்பட்ட நபரையும், எவ்வளவு பெரிய ஆளுமை திறன் கொண்ட நபரையும் ஆட்டி படைக்கக்கூடிய வல்லமை கொண்ட இந்த சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பெயர்ச்சியாகக்கூடிய ஒரு பலன்கள் எப்படி இருக்கும் 12 ராசிக்கும் அப்படிதான் நம்ம இந்த வீடியோவை பார்க்குறோம். அன்பிற்கு உண்டான கடகராசி நேயர்களே, தாய்மை குணம் உங்ககிட்ட இருந்து என்னைக்குமே மாறாது. ஆமா, உங்க ராசி அந்த மாதிரி ராசி. உங்க பாவகாதிபதியினுடைய கிரகம் சனி, சந்திர பகவான். தாய்மை குணம் உங்ககிட்ட ஆழ் மனசுல இருக்கும். இந்த சனி பெயர்ச்சி எல்லாவித சந்தோஷத்தையும் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு கொடுக்க போகிறது. ஆமா, இவ்வளவு காலம் உங்களுக்கு என்னன்னா அஷ்டம சனி அப்படின்னு பேர். இருக்கிற பாதிப்புல 7.5 சனியை தாண்டி அஷ்டம சனி போதும்டா சாமி அப்படின்ற மாதிரி இருந்தீங்க. ஒன்றும் முடியல. எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ போராட்டத்தை சந்திச்சாச்சு. எடுத்ததெல்லாம் தோல்வி. நான் ஜெயிச்சே ரொம்ப நாள் ஆகுது சார். வெற்றி அப்படின்ற வார்த்தையை கேட்டு ரொம்ப காலம் ஆகிற மாதிரி இருக்கு சார். உடம்புல உயிர் ஒன்று தான் இருக்கு, இதை தாண்டி எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்லாம் இனி உங்களுக்கு தூர தேசத்துக்கு ஓடி போகும். என்ன, சனி 8ஆம் இடத்துல இருந்து உங்களை ஒரு பக்குவப்படுத்தி உங்களை ஒரு மனிதனா மாற்றி, வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கை சக்கரம்னா என்ன, மனிதன்னா என்ன, கஷ்டம்னா என்ன, நஷ்டம்னா என்ன, இல்லாதப்பட்டவனுடைய நிலை என்ன அப்படின்றத எல்லாவித பக்குவத்தையும் உங்களுக்கு ஒரு சேர கற்றுக் கொடுத்துருப்பார். இனி உங்களை வெல்லறதுக்கு நீங்க தான் அதிபதி. ஏன்னா அந்த அளவுக்கு அனுபவம் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கார் சனி பகவான். அஷ்டமாதிபதி பாக்கியாதிபதியாக மாறுறார். இவ்வளவு காலம் எதிரியா இருந்தவர் இப்போ வந்து நம்ம மேல நண்பனா மாறுறார். நம்ம மேல தோள் கொடுக்கும் தோழனாக வருகிறார் அப்படின்னு. கெடுப்பதிலும் வல்லவர் சனி, கொடுப்பதிலும் வல்லவர் சனி. ஆமா, இந்த சனியை போல கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? யாராலையும் தடுக்க முடியாது. அவர் தான் வந்து கிரகத்திலே கொடுக்கக்கூடிய ஆற்றல் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. கெடுக்கக்கூடிய ஆற்றலும் அவர்கிட்ட தான் இருக்கு. அப்ப இந்த கடக ராசிக்கு பாக்கிய சனியாக வரக்கூடிய சனி இனி உங்களுக்கு விடுதலை அப்படின்னு பேர். ஆனா கத்துக் கொடுத்த பாதத்திலிருந்து எக்காரணத்தை கொண்டும் நீங்க யூட்டன் ஆகக்கூடாது. ஆமா, எப்பயுமே ஒரு கஷ்டகாலம் வருதுன்னா எல்லாவித கால்களையும் நம்ம போய் பிடிப்போம். ஏதாவது ஒரு பிடி கிடைக்குமா, நம்ம மேல வந்துடலாமா, நம்மளுடைய கௌரவத்தை விடுவோம், அந்தஸ்தை விடுவோம், மான மரியாதை விடுவோம், அவமானங்களை சந்திப்போம். இதெல்லாம் பார்க்க மாட்டோம். ஏன்னா நாம எப்படியாவது மேல வரணும். ஆனா ஒரு நிலைக்கு மேல் நாம் வந்துவிட்டோம் அப்படின்னா வந்த பாதையை மறக்காமல் இருப்பவன் தான் மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்துக்கு போறான். அப்படிப்பட்ட பாடங்களை எல்லாம் சனி பகவான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்காரு. இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு யோக காலம். ஏன்னா பாக்கிய சனி, அடுத்தது கர்மச்சனி, அதுக்கடுத்து லாபச்சனி. கிட்டத்தட்ட 7.5 ஆண்டுகள் இந்த கடக ராசிக்கு கொடுக்கறதெல்லாம் நீங்க எடுத்துட்டே இருக்க வேண்டியதுதான். அவ்வளவு பெரிய தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலம் அப்படின்ற விஷயத்தை கண்டிப்பா சொல்லலாம். சனி பார்க்கும் இடம் பாழ் அப்படின்ற ஒரு விதி இருக்கே, அதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? உங்களை ரொம்ப படம் போட்டு புடைச்சிட்டார், இருந்தாலும் உங்களுடைய லாபத்தை பார்க்கிறார். எப்பயுமே 11ஆம் இடத்தில் பாவி இருப்பது நல்லது, 11ஆம் இடத்துல அசுப கிரகங்கள் இருப்பது நல்லது. அப்ப சனியினுடைய பார்வை 11ஆம் இடத்துக்கு விழுறதுனால எவ்வளவுக்கு எவ்வளவு நஷ்டம் அடைஞ்சிங்களோ அது எல்லாமே இப்ப லாபமா வரும். வாண்டடா வந்து உங்களுக்கு ஹெல்பிங் நிறைய வரும். பிறருடைய சொத்துக்கள் உங்களுடைய சொத்துக்களாக மாறும். அனைத்து வகையிலிருந்து வரும். திடீர்னு ஒரு சொத்து, விற்காத சொத்து வித்து உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும். எல்லா வித நஷ்டங்களையும் ஈடு கொடுக்கிற அளவுக்கு திடீர் யோகங்கள் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். கண்டிப்பா எடுத்துக்கலாம். உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கிறார் சனி பகவான். உங்களுடைய முயற்சி ஸ்தான அதிபதி 3ஆம் இடம் அப்படின்னு பேர். காம திரிகோண பாவகம் அப்படின்னு பேர். உபஜயஸ்தானம் அப்படின்னு பேர். 3ஆம் இடம் என்பது ஒரு 1/4 பங்கு மறைவிடம் அப்படின்னு சொல்லப்படும். அதீத தைரியத்தை கொடுப்பாங்க. இவ்வளவு காலம் நீங்க நடுங்கியது போதும், பயந்தது போதும், ஓடி ஒளிந்தது போதும். ஆமா, பெரிய கடன் வாங்கிட்டேன், எப்பா கடன்காரன் வரான், ஓடனதுலாம் போதும். நீங்கள் திரும்பி பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு சனி பகவான் கொடுத்துட்டார்.
உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறார். பாதுகாப்பு கவசமாக கர்ணனுக்கு எப்படி குண்டலம் பாதுகாப்பாக இருந்ததோ அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு கவசத்தை கொடுக்க போறார். இனி உங்களுக்கு பயம் என்பதே வாழ்க்கையில் இருக்காது. இனி 7.5 ஆண்டு காலம் உங்களுடைய வெற்றி காலம் அப்படின்னு சொல்லலாம். சனியினுடைய 10ஆம் பார்வை விசேஷ பார்வை. உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது ருணம், ரோகம், சத்ரு பாவகம். உங்களுக்கு ஏதாவது எதிரிகள், இவ்வளவு காலம் சூழ்ச்சி பண்ணுந்த எதிரி, உங்களுடைய தொழில் முடக்கக்கூடிய எதிரி, பக்கத்துல அக்கத்துல எதிரில் நீங்க உயர்வுகளை பிடிக்காத சில நபர்கள் கருமி கொட்டிருப்பான். பார்வையாலே உங்களை அழிச்சிருப்பான். இருக்கிறதுலே அதீத திஷ்டி கண் திஷ்டி. சில பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணால பார்க்காமலே எரிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு திஷ்டியெல்லாம் இருக்கு. இந்த திஷ்டிகள் எல்லாம் உங்களுக்கு தவிடுபொடி ஆகக்கூடிய பார்வையை சனி பகவான் பார்க்கிறார். யார் என்ன பண்ணாலும் திருப்பி அவங்களுக்கே போகக்கூடிய காலம் இந்த காலம். இந்த சனி பகவான் அதை தான் உங்களுக்கு கொடுக்க போறார். உங்களை எதிர்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எதிரிகள் இனி தடம் புரளுவார்கள். ஆமாம், உங்களுக்கு யாராவது செய்வினை செய்யணும், மந்திர தந்திரம் பண்ணணும், உங்களுடைய தொழிலை முடக்கணும், உங்களை எதிரியா யார் பாவிச்சு நினைச்சு வந்தாலும் அவங்க தரைமட்டமாகக்கூடிய சூழ்நிலையை இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த கடகராசிக்கு இனி வெற்றி மேல் வெற்றியை கொடுப்பதற்காக இந்த சனி பகவான் பயிற்சி ஆகியிருக்கிறார். ஆனா 3ஆம் இடத்தை பார்க்கிறாரே, உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கிறாரே. சிறு குறு தொழில் செய்யறவங்க நம்பிக்கையோடு இருங்க, உண்மையா இருங்க, உங்களை உயர்த்தி கொடுத்துருவார். பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிலாம் இல்லை, இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரிலாம் பண்றாங்க இல்லையா, ஒரு 10 பேர் 20 பேர் ஒரு 100 பேருக்குள்ள இருந்தா அது பேர் ஸ்மால் இண்டஸ்ட்ரி அப்படின்ற ஒரு கணக்கு சொல்றா. 50 பேரா 100 பேரான்னு எனக்கு சரியா தெரியல. இந்த மாதிரி சிறு குறு தொழில் பண்றவங்க அதீதமான உழைப்புகளை கொடுக்கிற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் வரும். இந்த சைக்கிள் நிறுவனம், இந்த மோட்டார் சைக்கிள் நிறுவனம், இதெல்லாம் பெரிய போட்டா போட்டிகள்ல வரும். பெரிய போட்டா போட்டிகள்ல வரும். நிறைய விற்பனையாகும். இந்த சனி பயிற்சியால மிகப்பெரிய அளவுல இந்த காலத்திலே இந்த ட்ரெண்டிங்கா வரும். மோட்டார் சைக்கிள் ஏற்கனவே இருந்த மாடல் அதே மாடலை மறுபடியும் ஒரு யூட்டர்ன் பண்ணுவாங்க. கொஞ்சம் நவீனப்படுத்தி அதே பேர்ல வர மாதிரி சூழ்நிலை எல்லாம் இந்த காலபுருஷத்துவம் கொடுக்கும். இதெல்லாம் கொடுத்துரும். இது தொழிலாவே கொடுக்கும். மிகப்பெரிய அளவுல தொழில் வளர்ச்சி ஆகும் சமுதாயத்திலே. ஆக இந்த கடகராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய சுய முயற்சிகள் ஒன்றுக்கு மேற்பட்ட எஃபெக்ட் போட வேண்டி வரும். எறும்பூர கல்தேயும் அப்படின்ற பழமொழிக்கு ஏற்ப உங்களுடைய தொடர் முயற்சி, இது நாள் வரை பெற்ற தொடர் தோல்விகள் இனி தொடர் வெற்றிகளாக மாறப்போகிறது அப்படின்னு தான் இந்த சனி பெயர்ச்சி இந்த கடகராசிக்கு சொல்லப்படுகிறது. இந்த சனி பெயர்ச்சி யோக சனியால் வரக்கூடிய நல்ல பலன்களை எல்லாம் நீங்க நிதானமாக இந்த 7.5 ஆண்டுகள் சரிசமமா நடந்துக்கோங்க, நல்ல விதத்துல நடந்துக்கோங்க. உங்களுக்கு யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்களோ போய் எதிர்த்து போராடணும்னு நினைக்காதீங்க. அவங்களா உணர்வாங்க. உங்களுக்கு தப்பு பண்ணவங்க எல்லாம் உணர்ந்து உங்களோடு மன்னிப்பு கேட்பாங்க. உங்ககிட்டே சரணாகதி அடைவாங்க. நான் செஞ்சதெல்லாம் தப்பு, நான் துரோகம் பண்ணிட்டேன், உங்களுக்கு பெரிய இழப்பு இருந்துட்டேன், நீங்க இருக்கும் போதெல்லாம் எனக்கு கொடுத்தீங்க, நான் இருக்கிறப்போ உங்களுக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் உங்ககிட்ட சரணாகதி அடைவாங்க. அவங்களெல்லாம் நீங்க மன்னிக்கணும். அன்பு ஒன்றுதான் உயர்வுக்கு உண்டான வழி. கட்டளை இடறதை விட ஒரு தொழில் நிறுவனத்தில் அன்பா தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க, உங்களுக்கு 2 மடங்கு வேலை செய்வாங்க. நீங்கள் ரூட் அண்ட் ரைட் கரெக்டாக இருந்தீங்க, கட்டளைதாரராக இருந்தீங்கன்னா ஒரு நாள் வேலைக்கு வருவான், மறுநாள் வேலைக்கு வரமாட்டான். இனி வரும் காலம் அன்பு ஒன்றே உங்கள் மிகப்பெரிய ஒரு ஆதாயமாக எடுத்துக்கொண்டு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி உங்களுடைய ஏறுமுகமாக இருக்க போகிறது. அதை வளப்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வாழ்க வாழ்க.